வணக்கம் மீன ராசி அன்பர்களே. எப்படியும் சுறுசுறுப்பை குறைவதே இல்லை சார் அப்படின்னு போட்டி போட்டுக்கொண்டு மனதை கசக்கியாவது ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசாமி நீங்கள். மற்றவர்களுக்கு ஒரு வழின்றால் என் வழி தனி வழி அப்படின்னு உங்கள் வழியையே மாற்றிக்கொள்ளக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள். அந்த எண்ணத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளும் மற்றவர்கள் பார்க்கும்போது இவங்க என்ன வித்தியாசமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல வைக்கும். மற்றவர்கள் ஒரு பாதையில் போயின்னு இருக்கும்போது நம்ம பாதை மாற்றிட்டாரே அப்படின்னு உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எப்போவுமே செயல்படுத்தி கொண்டிருப்பீர்கள். இவங்களுக்கு சோர்வே வராதா அப்படின்னு அடுத்தவங்க கேட்குறதுல உங்களுக்கு அலாதியான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி அதனுடைய மல்டிஃபோல்டில் போகும்போது சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே உட்காரக்கூடிய சூழ்நிலை. அதனால் உங்கள் வேகம் மட்டுப்பட்டதுனால கொஞ்சம் விசனமான ஒரு மனநிலை. ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரிலிங்க, நான் இப்படி இல்லாமல் என்ன இல்லைங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜூலை மாதத்துடைய பலனை நம்ம பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும்போது வக்ரகதியை பெறக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் அமைவதும், உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ளே சுக்கிரன் ஆட்சியிலே அமர்வதும், உங்கள் ராசிநாதனான குரு பகவான் புதனுடைய மீன ராசிக்குள்ளே உட்காருவதும், மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 2ஆம் இடமான கடகராசிக்குள்ளே மிதுன ராசியின் ராஜாவான இந்த புதனை அமர்த்துவதும், கடகராசிக்காருக்குள்ளற சந்திரனுடைய இடத்துல சூரியன் அமர்வதும், செவ்வாய் சிம்மராசிக்குள்ளே அமர்வதும், கூடவே கேது அமர்வதும், ஒரு கேது அமர்ந்து விட்டாக்க நார்மலாக அவருடைய 7ஆம் இடமான கும்பராசிக்குள்ளே ராகு அமர்ந்திருப்பார், உங்கள் ராசியின் 12ஆம் இடம். இப்படி இவங்கெல்லாம் அமர்ந்து சந்திரன் மட்டும் வெளியில் இந்த ராகு கேதுவுடைய கிளச்சிலேருந்து வெளியில் விட்டு சுற்ற விடுவாங்க. அதுலேயும் ஸ்பெஷலி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. இந்த மாதம் முடியும் போது சித்திரை நட்சத்திரத்தில் முடியும். அப்போ சந்திரன் வெளியில் அப்படி பிரயாணம் செய்து திருப்பி உள்ளே வந்து திருப்பி வெளியில் முடியும் போது நமக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் முடிந்து விடும் அப்படிங்கிற நோட் தெரியுது. அப்போ சந்திரன் ஒருத்தர் தான் இந்த பாம்பு கிரகத்துக்குள்ளே மாட்டாமல் இருக்கிறார். அப்படின்னாக்க மனதிலே எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யார்கிட்ட இருக்குன்னா மனோகாரகனான சந்திரன்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ சந்திரனை ஃபோக்கஸ் பண்ணால் எல்லாமே நடக்கும்னா தான் குரு பௌர்ணமி இந்த மாதத்தில் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதலாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதை வர்ஷிப் பண்ணால் நிறைய நமக்கு நல்லது நடக்கணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிக்குள்ளார பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் பூரட்டாதிங்கிறது உங்கள் ராசிநாதனான குருவுடையது. உத்திரட்டாதியும் ரேவதியும் நல்ல விதத்தில் சனியுடன் தொடர்பு இருக்குது. உத்திரட்டாதி அவருடைய நட்சத்திரமே. ரேவதியின் அதிதேவதை யாருன்னா சனி பகவான். அதனால் சனியும் அதில் இருக்கிறாரு. இப்போ ராசியிலே சனி அமர்வதனாலே ரேவதிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. அதே போல் மீனராசிக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. வக்கரகதி அடைகிறார் அப்படின்னு பார்க்குறோம். வக்கரகதி யாருன்னா கொஞ்சம் செலவை ஜாஸ்தி பண்ணுவார். மனதிலே கொஞ்சம் என்ன பண்ண போகிறோன்னு தெளிவில்லாத செலவு வரும். 3ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சத்தில் பெறுவது லாபத்தையும் சௌக்கியத்தையும் தருவதாக அமைகிறது. அதனால் பயம் இல்லாமல் சில காரியங்களெல்லாம் செய்யலாம். 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குருவின் பிளானாலே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். தேவையில்லாத வார்த்தைகள், அந்த வார்த்தை யுத்தத்தினாலே ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காதல் தோல்விகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. எந்த காரியமும் 5ஆம் இடம் அப்படிங்கிற குழந்தை ஸ்தானத்துக்குள்ளே போகும்போது நம்ம இன்னும் அடிஷ்னலாக பார்ப்போம். ஏன்னா நமக்கு ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் குழந்தை பேர். அந்த குழந்தைகள் விஷயத்தில் அடிஷ்னலாக நம்ம கவனம் வைத்து கொண்டால் இவர்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு செக் பண்ணணும். சூரியனே அங்கே போய் உட்காரும்போது அவர்களுடைய முதன்மைத்தன்மை நமக்கு இருக்குது. 6க்குரிய சூரியன் 5ஆம் இடத்தில் அமரப்போகிறார் கடகராசிக்குள்ளே மாதம் 17ஆம் தேதி. அப்போ நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. புதனுடன் சேர்ந்து அமர்ந்ததுனாலே நமக்கு குழந்தைகள் விஷயத்தில் வரக்கூடிய எண்ணங்களிலே சில
மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் கொஞ்சம் அடிஷ்னலாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். லாபங்களை நோக்கி செல்லும்போது குழந்தைங்களை சரியாக வளர்க்கலைங்களே, கொஞ்சம் பார்த்து செஞ்சுருக்கலாமான்னு கொஞ்சம் குத்துவாங்க, அது கொஞ்சம் அவமானப்படுவோம். அந்த மாதிரி இருக்காமல் பார்த்துக்கிறது நம்ம கடமை. அதனால் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களால் முடிந்த பங்குகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிடுங்க. இந்த மாதம் நிறைய பேருக்கு இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் அட்மிஷன் ரிலேட்டடெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய ப்ரெசன்ஸை கொண்டு போங்க, இல்லைன்னா அதை கொஞ்சம் திரும்பி பார்க்க வைத்து விடுவார்கள். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னிராசி. புதன் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மட்டும் இல்லை, கலத்திரத்தின் விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அவங்களுடைய அந்யோன்யமாகவும் சந்தோஷமாகவும் இருங்கள். காதல் ஒருமித்த மனதுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வாழ்க்கையிலே எதானும் எதிர்பாராதது எதிர்பாரங்கள் சொல்லுவோம். எப்படி எங்கன்னா எதாவது கிடைக்காதுங்களா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இனிய செய்தி என்னென்னா, எப்படியான உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும், உடல் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறைக்கை உண்டாகும், அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. பிரியங்கள் ஜாஸ்தியாக ஆச்சுனாலே சந்தோஷம் பெருசாகிடும். அதனால் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்தை 9ஆவுக்குரிய செவ்வாயும் பார்க்கிறார். அதனால் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும், காரியங்கள் மெதுவாக நடக்கும் அப்படிங்கிறதும், குலதெய்வ வழிபாடை பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் ஓடும் அப்படிங்கிறது தெரிகிறது. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இடப்பெயர்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள், பிரயாணங்கள் உங்களுடைய லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது. லாபஸ்தானத்தை சூரியனும் புதனும் பார்ப்பதனாலே லாபம் வருவதற்கான அஷூரன்ஸை அவர் கொடுத்துறாரு. இன்ஸ்டன்ட் லாபம் அப்படிங்கிறது அரசாங்கத் துறையில் வரக்கூடிய நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணக்கூடியது பண்ணுங்க. கான்ட்ராக்ட்ஸ்லாம் வரும், அந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும், பேமெண்ட்ஸ்லாம் டிலே ஆகாமல் உங்களுக்கு வந்து சேரும். இதெல்லாம் நல்ல விஷயமாக இருக்கிறதுனால அது அனுகூலமான விஷயங்கள் இருக்குது. 12ஆம் இடத்துல ராகுவை குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே சில மேம்பட்ட வழிகள், வெளிநாடுகளிலே வர்த்தகங்கள், வெளிநாடு சென்று படிக்கக்கூடியது, குடும்பத்தையே வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அங்கே படிக்க வச்சு கூட்டிகிட்டு வர்றது, அப்படி போன்ற விஷயங்கள், கல்யாணமாகி அங்கே அமுச்சிடலான்னு பார்க்குறேன் சார் அப்படின்லாம் சொல்வீங்க இல்லையா, அப்படி கல்யாணமாகி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள், விசாக்கள்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நல்லதாக அமைகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது குரு பூர்ணிமாவும் போது குருவை வந்தனம் செய்வது. இந்த காலம் நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.